ஹாய் குட்டீஸ். இப்போ எபிசோட் 10 ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் இருக்கும். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? அவன் அந்த தொப்பிக்காரனை பார்க்க போனால ஆலிஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத பார்ப்போம். பைத்தியக்கார தேநீர் விருந்து, இதுதான் தலைப்பு. அந்த வீட்டின் வெளியே ஒரு மேஜை போடப்பட்டிருந்தது. அதன் எதிரில் அமர்ந்து குள்ளாய்க்காரனும் முயலும் தேநீர் அருந்தியபடி இருந்தன. அவளுக்கு நடுவில் சுண்டெலி அசௌகரியத்தில் அகப்பட்டு கொண்டிருந்தது போல தெரிந்தது. இருந்தாலும் பரவாயில்லை, தூங்கத்தானே செய்கிறது. மேஜை மிக பெரியது. ஆனாலும் அந்த மூவரும் ஒரு பக்கமே நெருங்கி அடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். ஆலிஸை கண்டதும் அவர்கள் இடமில்லை, இடமில்லை என சப்தமிட்டார்கள். ஆனால் ஆலிஸோ எவ்வளவு இடம் இருக்கிறது என்றபடி நாற்காலியை மேஜை ஒட்டி இழுத்து போட்டு உட்கார்ந்தாள். முயல் அவளிடம் கேட்டது, கொஞ்சம் ஒயின் குடிக்கிறாயா? ஆலிஸ் மேஜையை கவனித்தாள். அங்கே தேநீர் மட்டும் இருந்தது. முயலிடம் திரும்ப கேட்டாள், இங்கே ஒயின் இல்லையே? இல்லை, இல்லை, இல்லைதான். அதனால் என்ன? இல்லாததை குடிக்க கூடாதா? அப்போது எதற்கு எனக்கு இந்த அழைப்பு என்றால் கோபமாக. யாரை கேட்டுக்கொண்டு இங்கே வந்து உட்கார்ந்தாய்? அழைப்பிருக்கிறதா என்றது முயல். இது உன்னுடைய மேஜை என்று எனக்கு தெரியாது. இங்கே பலரும் உட்கார இடம் இருக்கிறதே. தொப்பிக்காரன் ஆலிஸிடம் சொன்னான். நீ உடனே முடிவெட்டி கொள்ள வேண்டும், நிறைய வளர்ந்து விட்டது. அதற்கு ஆலிஸ் பதிலளித்தாள், தனிப்பட்ட முறையில் என்னை பற்றி பேச உரிமை இல்லை. அருவருப்பானது அது. தொப்பிக்காரன் அதை பற்றி அக்கறையின்றி கண்களை உருட்டியபடி கேட்டான், ஏன் அண்டங்கா கை எழுதும் மேஜையை விரும்புகிறது? ஆலிஸ் இவர்களோடு சற்று விளையாடலாம் என்று நினைத்துக் கொண்டு சொன்னாள். வாருங்கள், நாம் விளையாடலாம். நான் உங்களிடம் சில விடுகதைகள் போடுவேன். நீங்கள் விடை சொல்ல வேண்டும். உனக்கு பதில் தெரியுமா என முயல் கேட்டது. நிச்சயமாக தெரியும். அப்படியானால் அது எது? முயல் தொடர்ந்து கேட்டது. ஆலிஸ் அவசரமாக பதில் சொன்னாள். குறைந்தபட்சம் நான் சொல்வது உங்களுக்கு தெரிந்த அதே புதிர்தான். தொப்பிக்காரன் சொன்னான். அது அப்படியல்ல, நீ இப்படியும் சொல்லலாம். நான் தின்பதை பார்க்கிறேன், நான் பார்ப்பதை தின்கிறேன், இரண்டுமே ஒன்று என்றது. முயலும் அதுதான் அதுதான் என்றது. சுண்டெலி தன் தூக்கம் கலைந்து எழுந்து அதோடு விடுகதை போல ஒன்றையும் சேர்த்து சொன்னது. நான் உறங்கும் போது மூச்சு விடுகிறேன், என் மூச்சு உறக்கத்திலும் வெளி வருகிறது. தொப்பிக்காரன் இதை ஒத்துக்கொண்டு அதுதான் என்றான். பேச்சு தொடராமல் நீண்ட மௌனமாகியது. ஆலிஸ் அண்டங்காக்காவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். இதற்கிடையில் நீண்ட மௌனத்தை தடைப்படுத்துமாறு குள்ளாய் கேள்வி கேட்டது. இது மாதத்தின் எத்தனாவது நாள்? இந்த கேள்வியால் எரிச்சலுற்ற ஆலிஸ் தொடர்ந்து சொன்னாள். 4ஆம் நாள். 2 நாள் தவறாய் போய்விட்டது. நான் உன்னிடம் செய்ய தகுதியற்றது என்றேனே என்றது முயலை பார்த்து உள்ளாய். முயல் தன் கடிகாரத்தை எடுத்து பார்த்து மீண்டும் கடிகாரத்தை தேநீர் கோப்பைக்குள் போட்டது. யாரையும் கவனிக்காமல் சொன்னது, நல்ல வெண்ணெய் இது. குள்ளாய் சொன்னது, ரொட்டி கத்தியை போட்டிருக்க கூடாது, துணுக்குகள் அதில் கிடக்கிறது. ஆலிஸ் தோளை குலுக்கியபடியே சொன்னாள். என்ன விந்தையான கடிகாரம்! நேரம் காட்டுவதில்லை, ஆனால் நாள் என்னவென்று காட்டுகிறதே என்று குள்ளாய் கேட்டது.
உன் கடிகாரம் வருடம் என்னவென்று காட்டுமா? காட்டும். ஆனால் என் கடிகாரம் பல காலமாக ஒரே வருடத்தை தான் காட்டுகிறது என ஆலிஸ் சொன்னாள். என்னுடையதும் அப்படித்தான் என்றது குள்ளாய். இதை கேட்ட ஆலிஸ் புதிரில் சிக்கிக் கொண்டவள் போல விழித்ததாக அவளே சொன்னாள். எனக்கு எதுவும் புரியவில்லை. சுண்டெலியை பார், இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்றதும் கொஞ்சம் தேநீரை சுண்டெலி முகத்தில் ஊற்றியது குள்ளாய். சுண்டெலி கண்களை திறக்காமலே சொன்னது, ஓ, நான் இதைத்தானே யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆலிஸிடம் விடுகதையை பற்றி யோசித்தாயா என குள்ளாய் கேட்டதும் ஆலிஸ் இல்லை என பதிலளித்தாள். அதோடு அவளே சலிப்புற்று சொன்னாள், விடுகதைகள் போட்டு நேரத்தை வீணாக்குவது தேவையற்றது. அதுவும் யாரும் பதில் சொல்லாத விடுகதைகள் எதற்கு? நேரத்தை பற்றி அப்படி பேசிவிட முடியாது என குள்ளாய் சொன்னது. ஆலிஸ் மறுக்க முயன்றாள். அதற்கு அதுவே தொடர்ந்து சொன்னது, பாரு, காலை 9 மணி பாடம் படிக்க வேண்டும், மதியம் 1 மணிக்கு சாப்பிட வேண்டும் என்ற நேர கணக்கெல்லாம் என்ன? நிச்சயம் அது ரொம்ப பிரமாதம்தான். ஆனால் அதுவரை என்னால் பசியாயிருக்க முடியாது என ஆலிஸ் சொன்னாள். குள்ளாய் அவளிடம் சொன்னது, 1:30 மணிக்குத்தான் மதிய உணவு. நீ திரும்பிடும் வரை நீ இப்படித்தான் சமாளிக்கிறாயா? ஆலிஸ் கேட்டாள். நாங்கள் முன்பு சண்டையிட்டுக் கொண்டோம். அப்போது அவன் பைத்தியமாகவில்லை. தேநீர் கரண்டியால் முயலை கட்டியவாறு காட்டியவாறு நேற்று இயந்திர ராணி முன் எங்கள் சேர்ந்திசை நடந்தது. நான் பாடினேன் என்றவாறு குள்ளாய் பாடியது. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் பேர்ட், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் அட். உனக்கு இந்த பாட்டு தெரிந்திருக்குமே என்றது. ஆலிஸ், எனக்கு தெரியும், நான் இது மாதிரி கேட்டிருக்கிறேன் என்றாள். மீண்டும் பாடலை தொடர்ந்து பாடியது. இதற்கிடையில் சுண்டெலியும் விழித்து எழுந்து உடன் சேர்ந்து பாடியது. ட்விங்கிள் ட்விங்கிள் ட்விங்கிள். தொடர்ந்து ஒரே வார்த்தை சொல்லிக் கொண்டிருந்தது. குள்ளாய் பாடி முடிந்ததும் பெருமூச்சுடன் சொன்னது, இதய ராணி முதல் பாடலை கேட்டு முடியும் முன்பே இந்த நேரத்தை கொள்கிறான். இவன் தலையை வெட்டி விடுங்கள் என்று கத்தினாள். நாங்கள் பயந்து ஓடி வந்து விட்டோம். எவ்வளவு அரக்கத்தனமானது என ஆச்சரியப்பட்டாள் ஆலிஸ். அதிலிருந்து அவள் சொல்வதை யாரும் செய்வதில்லை. அது இப்போதும் நடக்கிறது. 6 மணிக்கு வரும் பாருங்கள் என்றது குள்ளாய். உடனே ஆலிஸ் சமயோஜிதமாக கேட்டான், அதன் அதான் இந்த மேஜை தேநீர் விருந்து எல்லாமுமா? அதான், இது தேநீர் குடிக்கும் நேரம். பாத்திரங்களை அகற்றக்கூட நேரமில்லை எங்களுக்கு என பெருமூச்சு விட்டது ஹாட்டர். முயல் குறுக்கிட்டு பேசியது, பேச்சை மாற்றுங்கள், இது எரிச்சலாக இருக்கிறது. இந்த சிறுமியை ஏதாவது ஒரு கதை சொல்லலாம். எனக்கு எதுவும் தெரியாது என ஆலிஸ் மறுத்து சொன்னாள். எல்லாமும் உடனே சேர்ந்து கத்தின. அப்படியானால் சுண்டெலி கதை சொல்லட்டும், அதை எழுப்பி விடுங்கள். சுண்டெலியை கிள்ளிவிட்டு எழுப்பின. சுண்டெலி பாதிக்கண் திறந்தபடியே சொன்னது, நான் உறங்கவில்லையே. எனக்கு நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக கேட்டதே. முயல் கத்தியது, ஒரு கதை சொல்லு. ஆலிஸ் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு வேண்டிக் கேட்டாள், தயவு செய்து ஒரு கதை சொல்லேன். குள்ளாய் குறுக்கிட்டது, வேகமாக சொல்லு, இல்லாவிட்டால் கண்ணை மூடி உறங்கி விடுவாய். சுண்டெலி சொல்லத் துவங்கியது. ஒரு காலத்தில் 3 இளம் சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள் பெயர் எல்சி, லேசி, டில்லி. அவர்கள் மூவரும் ஒரு கிணற்றில் அடியில் வசித்து வந்தார்கள். ஆலிஸ் ஆர்வமாக குறுக்கிட்டு கேட்டாள், எப்படி வசித்தார்கள்? இதை போல கேள்விகளில் அவளுக்கு எப்போதும் ஆர்வம் அதிகம் உண்டு. சுண்டெலி ஒரு நிமிடம் யோசித்து விட்டு சொன்னது, அவர்கள் தேனை உண்டு வாழ்ந்தார்கள்.
ஆலிஸிற்கு மேலும் சந்தேகமானது. ஒரு முறை கூட அவர்கள் உடலம் நலமற்று போகவில்லையா? நடந்தது. சில தடவை அப்படியும் நேர்ந்தது என்றது சுண்டெலி. இது போன்ற கதை சொல்லும் உரையின் புதிர்த்தன்மை வசீகரமாக இருந்தது. ஆலிஸ் தொடர்ந்து கேள்வி கேட்டபடி இருந்தாள். எதற்கு கிணற்றின் அடியில் வசித்தார்கள்? கொஞ்சம் டீ குடித்துக் கொள்ளலாமே என்றது முயல் ஆலிஸிடம் கேட்டுக்கொண்டது. நான் இதுவரை ஒன்றும் குடிக்கவில்லை. அதே நேரம் அதிகமும் குடிக்கவில்லை என்றாள் ஆலிஸ். உடனே குள்ளாய் கேட்டது. குறைவாகவும் குடிப்பதில்லையா? உன் அபிப்பிராயத்தை இங்கே யார் கேட்டார்கள் என ஆலிஸ் கோபமுற்றாள். அதே ஆத்திரத்தோடு, யார் என் சொந்த விவகாரங்களை பற்றி பேச துவங்கியது என்று குழாய் கேட்டது. இதற்கு ஆலிஸிடம் பதிலில்லை. ஆனால் அவள் கொஞ்சம் பன்னும் டீயும் எடுத்துக்கொண்டு சுண்டெலியிடம் திருப்பி பார்த்து கேட்டாள். சரி, எதற்காக கிணற்றின் உள்ளே வசித்தார்கள்? 1-2 நிமிடம் யோசித்துவிட்டு உடனே சுண்டெலி சொன்னது. இந்த கிணறு முழுவதும் தேன் நிரம்பி இருந்ததால். கோபமாக ஆலிஸ் மறுத்தாள். அப்படி ஒன்றும் நீ இருக்க வாய்ப்பே இல்லை. முயல் குள்ளாய் இரண்டும் உஷ் உஷ் என்றன. உன்னால் நம்ப முடியாவிட்டால் நீயே கதை முடித்துக்கொள் என்று சுண்டெலி சொன்னது. இல்லை, நீயே சொல்லு. இனி உன்னை நான் கேள்வி எதுவும் கேட்க மாட்டேன் என்றாள் ஆலிஸ். சுண்டெலி கதையை தொடர்ந்தது. 3 சகோதரிகள் கிணற்றில் இருந்து இறக்கை கற்று இறைக்க கற்றுக்கொண்டார்கள். இதை சொல்லி முடிக்கும் முன்பு தன் சத்தியத்தை மறந்து குறுக்கிட்டு ஆலிஸ் கேட்டாள். எதை இறைத்தார்கள்? யோசிக்காமல் உடனே சுண்டெலி சொன்னது. தேன் பாகை. கதைக்கு நடுவில் குழாய் குறுக்கிட்டு, ஒரு தேநீர் கோப்பையும் கழுவப்படாமல் இருக்கின்றன. எனக்கு நல்ல தேநீர் கோப்பை வேண்டும். எல்லா இடமும் மாற்றி உட்கார்ந்து கொண்டன. முயல் சுண்டெலியில் இருந்து இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டது. இந்த இடம் மாற்றத்தால் அதிகம் அவதிப்பட்டவள் ஆலிஸ் மட்டுமே. குள்ளாய் வசதியாக உட்கார்ந்து கொண்டது. சுண்டெலியை கோபப்படுத்த விரும்பாமல் ஆலிஸ் நளினமாக கேட்டாள். எனக்கும் புரியவில்லை. அவர்கள் ஏன் தேன் பாகை இறைக்க வேண்டும்? தண்ணீர் உள்ள கிணற்றில் தண்ணீரை இறைப்பதில்லையா? அதை போலத்தான் தேன் பாகு நிறைந்த கிணற்றிலிருந்து தேனை இறைத்தார்கள். இப்படி குள்ளாய் சொன்னதும் ஆலிஸ் கேட்டாள். ஓ, கிணற்றில் இருந்தார்கள் அல்லவா? அதான். புரிகிறதா என்றது சுண்டெலி. கேள்வி கேட்காமல் சுண்டெலி கேட்கும் கதையை தொடர விரும்பினாள் ஆலிஸ். அதற்குள் சுண்டெலி தொடர்ந்து சொன்னது. அந்த சகோதரிகள் இறைக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். வி என்ற எழுத்தில் தொடங்குவனவற்றை எல்லாம் இறைத்தார்கள். ஏன் வி என்றாள் ஆலிஸ். ஏன் கூடாது என எதிராக கேட்டது முயல். ஆலிஸ் அமைதியாக இருந்தாள். அதற்குள் சுண்டெலி தூங்கியது. அதை குள்ளாய் கிள்ளிவிட்டது. உடனே வி என்று ஆரம்பிக்கும் ஆங்கில வார்த்தைகளை வரிசையாக ஞாபகப்படுத்த முயன்றது குள்ளாய். எலி நீண்ட உறக்கம் மீளாமல் இருந்தது. நான் எதையும் நினைக்கவில்லை என்று ஆலிஸ் தொடங்க, குள்ளாய் அவ்வாறெனில் நீ பேசக்கூடாது என்றது. குள்ளாயின் முரட்டு சுபாவத்தை ஆலிஸால் பொறுக்க முடியவில்லை. வெறுத்து போய் வெளியே நடக்கலானாள். சுண்டெலி அதற்குள் உறங்கி போயிருந்தது. அவள் விரக்தியோடு வெளியேறுவதை மற்ற இரண்டும் கண்டு கொள்ளவே இல்லை. கடைசியாக அவள் திரும்பி பார்த்த பொழுது அவை சுண்டெலியை தூக்கி தேநீர் ஏத்தலுக்குள் போட்டுக் கொண்டிருந்தன. இது ஒருபோதும் இங்கு வரப்போவதில்லை என்று சொல்லிக்கொண்டு ஆலிஸ் சோலை பாதை வழி நடந்தாள். இது போன்ற முட்டாள்தனமான தேநீர் விருந்தில் நான் கலந்து கொண்டதே இல்லை. இவ்வாறு நினைத்து சொன்ன சமயம் அங்கு ஒரு மரத்தில் ஒரு கதவிருப்பதை கண்டாள். அது என்ன விந்தை என நினைத்த ஆலிஸ், இன்று எல்லாமே விந்தையாக நிகழ்கிறது. எப்படி இருந்தாலும் சரி, நான் இதற்குள் உடனே போக வேண்டும் என்று சொல்லியபடி நுழைந்தாள். மீண்டும் அவள் ஒரு பெரிய கூடத்தில் சின்ன கண்ணாடி மேசை அருகே வந்து நின்றாள்.
இந்த தடவை சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிறிய தங்க சாவி கொண்டு கதவை திறந்தாள். அது தோட்டத்தில் கொண்டு போய் விட்டது. பின்னர் தன் பைக்குள் வைத்திருந்த காளானை எடுத்து ஓர் அடி உருவமாக ஆகும் வரை கடித்து தின்று கொண்டிருந்தாள். பின்னர் சிறிய நுழைவாயிலுக்குள் புகுந்து குழு குழுவென்று வண்ணம் மலர்ப்படுக்கைகளும் நீரூற்றுகளும் நிறைந்த ஓர் அழகான தோட்டத்தை அடைந்தாள். அங்க என்ன ஆகுது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமா? பாய்.